என்னுடைய பார்ட்னர் எனக்காக கண்டினியூஸா எஃபோர்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. ஆனால் எனக்காக நிறைய எஃபோர்ட்ஸ், நிறைய ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பட் இப்போ காலப்போக்கில் என் கூட பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏன் என்னை வெறுத்துட்டாங்க, அந்த அளவுக்கு ஏன் என்னை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கேன். இதுக்கு ஆன்சர் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அதே சேம் டைம் இந்த பர்டிகுலர் விஷயம் என்னை காயப்படுத்துது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சும் என்னால் அதுலேருந்து விலக முடியல. விலகணும் அப்படின்னு தோணுது, பட் என்னால் விலக முடியல. ஏன் இந்த மாதிரி காயப்படுத்துகிற ஒரு விஷயத்தின் மேலே அதீதமான ஈடுபாடு நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அண்ட் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், டெய்லி மார்னிங் நான் எழுந்திருக்கும் பொழுது எனக்கு உடம்பெல்லாம் ரொம்பவுமே டயர்டாக இருக்குது. நான் ரெகுலராக எப்பவும் போல் நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்றேன். ரெகுலராக நான் தூங்குகிற டைமுக்கு தான் தூங்குறேன். அதே மாதிரி சேம் பெட்டில் தான் படுக்கிறேன். ஆனாலும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது என்னால் எழுந்திரிக்கவே முடியல. அப்படிங்கிற அளவுக்கு பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது. இது ஏன் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான 3 விதமான சந்தேகங்களை ரிப்பீட்டடாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 கேள்விகளும், இந்த 3 சந்தேகங்களும் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுடைய கேள்விகளுக்கான ஆன்சரை நான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ண போகிறேன். எஸ், இன்னைக்கு இந்த பர்டிகுலர் வீடியோவில் 3 சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் டார்க் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டார்க் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் அப்படின்னா என்னென்னா, உங்களால் ஏற்றுக்கவே முடியாது, அது அப்படி கிடையாது, அது அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்லக்கூடியது தான் டார்க் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 டார்க் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சைக்கலாஜிக்கல் ரீதியான கவுன்சிலிங்கும் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஏன் என்னோட ரிலேஷன்ஷிப் இவ்வளோ டாக்ஸிக்காக மாறி போச்சு, அது எப்படி நான் ஹீல் பண்ணுறது, பழைய மாதிரி ஹெல்த்தியாக என்னோட ரிலேஷன்ஷிப்பை மாற்ற முடியுமா, மாற்ற முடியும் அப்படின்னா நான் என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், சைக்கலாஜிக்கல் ரீதியாக நான் என்னென்ன அப்ளை பண்ணால் என்னோட ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக மாறும் அப்படிங்கிற மாதிரியான கிளாஸஸ் கவுன்சிலிங்கும் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இது போன்ற கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது, தோணுது அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே ஃபைன், வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர் 1 சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன பீரியட்ல கண்டினியூஸாக எஃபோர்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க உங்களோட பார்ட்னர். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமலேயே கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்காக என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. பட் இப்போ நீங்கள் தேடி தேடி போய் பேசினாலும் கூட அவங்க உங்ககிட்ட பழைய மாதிரி பேசுறதுக்கு விருப்பப்படுறதே இல்லை. பேசுறதுக்கு கூட அவங்க ரிஸ்க் எடுக்கிறதே இல்லை. முன்னாடிலாம் எவ்வளோ ஒர்க்கில் இருந்தாலும் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பண்ணி உங்ககிட்ட தான் பேசுறத அதிகப்படுத்திட்டு இருப்பாங்க. பட் இப்போ நீங்களே போய் போய் தேடி கால் பண்ணி பேசினா கூட ஒர்க் இருக்கு, நான் ப்ராப்ளமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பாருங்க, உங்க மனசை திடப்படுத்திக்கோங்க. நீங்க ஏத்துக்க முடியல, உங்களால நம்ப முடியல அப்படின்னாலும் இதுதான் உண்மை. யாராவது நம்ம வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்கான முயற்சியை நிச்சயமா எடுப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை தேடி தேடி வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க. டாபிக்கே இல்லை அப்படின்னாலும் காரணத்தை தேடி தேடி வந்து பேசி ஒரு டாபிக்கை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்மள வேண்டான்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஓகேங்களா, நாம இல்லைன்னாலும் அவங்களால வாழ முடியும் அப்படிங்கிற அவங்களுக்கு மன தைரியம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம என்னதான் சாக்கு போக்கு சொல்லி அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் அவங்க விலகிறதுக்கு என்னென்ன சாக்கு போக்கு சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதாவது நம்ம வேணும் அப்படின்னா எத்தனை காரணம் வேணாலும் சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு புது டாபிக்கை கிரியேட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஆனா அவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம இல்லைன்னாலும் அவங்களால வாழ முடியும் அப்படின்னா அவங்க விலகிறதுக்கு என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்றதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. நம்பர் 2
நம்மள எந்த பர்டிகுலர் விஷயம் அளவுக்கு அதிகமா பலவீனம் ஆக்குதோ அந்த பர்டிகுலர் விஷயத்தின் மேலதான் நமக்கு அதிகப்படியான கவனமும் இருக்கும். அதாவது நம்ம எல்லாமே லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. நமக்கு ஏதோ ஒரு விஷயம் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அந்த பக்கமே போறதே கிடையாது. கரெக்ட் தானே? ஐயோ இந்த இடத்துல விழுந்துருவோம், இந்த இடத்துல இது நடந்துரும், இது ஆபத்து, பிசினஸ்ல இந்த இடத்துக்கு போனோம்னா வீக் ஆயிடுவோம், ரிலேஷன்ஷிப்ல இதை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சென்சிட்டிவா மாறிடும், டாக்ஸிக்கா மாறிடும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன பண்றோம், லாஜிக்கலா அதை பண்ணாம எஸ்கேப் ரூட்டை நம்ம கண்டுபிடிச்சு ஒடியாந்துடுறோம். கரெக்ட் தானே? அதானே நல்லது. ஆனா மக்கள் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இது பலவீனம் ஆக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் பலவீனம் ஆக்கினாலும் அதை திரும்ப 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 கான்சென்ட்ரேஷன் பண்றதும் அதுலயே நம்ம ஊறி போறதும் நமக்குள்ள நடக்குது டிஃபால்ட்டா. இப்ப எப்படின்னா லைக் ஆல்கஹால் மாதிரி முதல் தடவை நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணும் பொழுது அது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, லிவர் டைஜஸ்ட் பண்ண முடியாம பிரெயின் ஆஃப் ஆன தருணத்தை அது ஒரு பலவீனமான தருணம். கரெக்ட் தானே? நம்மளுடைய லிவர் வேலை செய்ய மாட்டேங்குது, அவன் ரொம்ப டயர்ட் ஆகுறான், பிரெயின் ஆஃப் ஆயிடுறான், அதனால நமக்கு ஒரு தூக்கம் வருது. கரெக்டா? மயக்கம் வருது, தூக்கம் இல்ல மயக்கம் வருது. ஆனா அதை நம்ம தூக்கம்னு நினைச்சிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, காலையில ஃபர்ஸ்ட் டைம் எழுந்திரிச்ச உடனே பா இதனாலதான் எல்லாரும் குடிக்கிறாங்க போல இருக்கு, சூப்பரா தூங்குனேன் தெரியுமா நேத்து அப்படின்னு நினைச்சிட்டு ரிப்பீட்டடா பண்றோம். கரெக்டா? நம்மள பலவீனமாக்கி இருக்கு, நமக்குள்ள லிவர் வேலை செய்யாம போயிருக்கு, நம்ம பிரெயின் ஆஃப் ஆகி இருக்கு, எவ்வளோ பெரிய பிரச்சனை நமக்குள்ள நடந்திருக்கு அப்படிங்கிறதையே நம்ம புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம், நல்லா இருக்குல்ல, இது நல்ல தூக்கம் நல்லா வந்திருக்குல்ல அப்படின்னு மயக்கத்தை போய் தூக்கம்னு நினைச்சிருக்கோம். கரெக்டா? சோ அது போலதான் நம்மள ஒரு பர்டிகுலர் விஷயம் பலவீனம் ஆக்குது அப்படின்னா அந்த பலவீனம் தோல்விய நம்ம ஏத்துக்கிறது இல்ல, நமக்கு தான் தோல்வி அப்படிங்கிறதே பிடிக்கிறது கிடையாது. அப்போ ரிப்பீட்டடா அதை பண்ணணும். அது எப்படி அவங்க நம்மள அவாய்ட் பண்ணுவாங்க, அது எப்படி என்னை ஏமாத்துவாங்க, அதெல்லாம் அப்படி ஏமாத்தக்கூடாது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காம அவங்களுக்கு போகக்கூடாது, நான் ரிப்பீட்டடா போவேன், நான் ரிப்பீட்டடா அவங்கள சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தோத்து போறதுன்னா இருக்கவே இருக்கக்கூடாது. நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி அது கூட போராடுறது, ஃபைட் பண்றது. சோ தோல்வி அப்படிங்கிறது நமக்கு பிடிக்கிறதே இல்லை இல்லையா? சோ தோத்தா என்ன யோசிச்சு பாருங்க. தோல்விங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. தோல்வி பிடிச்சு போச்சுன்னா என்ன பிரச்சனை இல்லையே. சோ யாரோ ஒருத்தவங்க நம்மள காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே சில மாதங்கள் போகும். யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க முன்னாடி நம்ம போய் அவங்க மனசுல ஆசையை வளர்த்து அவங்கள ஆக்குப்பை பண்ணி அதுக்கப்புறம் நாம அவங்கள இக்னோர் பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு போர்க்காலத்துல ஈடுபடுறோம். கரெக்டா? இது இப்ப ரீசன்ட் டேஸ்ல மாடர்ன் கல்ச்சர்ல நிறைய பேர் பண்றாங்க. ஒருத்தவங்க நம்மள இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மனசுல மறுபடியும் இடம் பிடிக்கிறதுக்காகவே ஒரு வருஷத்தை எஃபோர்ட் எடுக்கிறாங்க. மறுபடியும் அவங்க மனசுல இடம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இவங்க வேல்யூ புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க விலகி வரணும்னு ஒரு போராட்டம் பண்றாங்க. ஸோ இப்போ அந்த போராட்டத்துல ஃபர்ஸ்ட் டைம்லயே பாத்தீங்க அப்படின்னா தோத்துடுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ உங்களை எது பலவீனமாக்குதோ அதை உடனே விட்டுட்டு விலகிறது தான் நல்லது. கரெக்டா? என்ன பலவீனமாக்குது, அந்த பழக்கம் என்ன பலவீனமாக்குது, அப்போ அதை விட்டு வெளியில வரணும், அதுதான் லாஜிக். கரெக்டுங்களா? ஆனா அதை ரிப்பீட்டடா நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா டெத் கன்ஃபார்ம், அதை புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 3, மூன்றாவது சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னா, டெய்லியும் தூங்குற பிளேஸ்ல தான் நான் தூங்குறேன், சேம் பெட்டு தான், என்னோட பெட்டு தான், நல்லா சாப்பிட்டுட்டு தான் தூங்குனேன். கரெக்டா? நல்லா எனக்கு குளிச்சுட்டு தான் தூங்குனேன், உடம்பும் நல்லா தான் இருக்கு. பட் நான் தூங்கி எழுந்திருக்கும் போது பயங்கரமா டயர்டா இருக்கு, நான் எந்த போட்டோ எடுக்கல, பயங்கரமா உடம்ப பெயின் பண்ற அளவுக்குலாம் நான் எந்த வேலையும் செய்யல. பட் ஏன் எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க. எஸ், நீங்க ஒரு வேலை மூளைக்கு அதிகமா வேலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது கோவம் எப்பவுமே இருக்கிறத விட கொஞ்சம் கோவம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, அல்லது ஓவர் திங்கிங் அதிகமாயிடுச்சு, இல்ல ஏக்கம், ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக நீங்க ஏக்கப்படுறீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல உங்களுக்கு எனர்ஜி நிறையவே லாஸ் ஆகும், நிறையவே ட்ரெயின் ஆகும். கரெக்டுங்களா? பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி உங்களோட பாடியில குறைய ஆரம்பிக்கும். அப்போ குறையும் போது உங்களுக்கு தெரியாது, கோவம் தானே பட்டேன், ஏக்கம் தானே அடைஞ்சேன், அதனால என்ன அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க.
பட் நீங்க இதை பண்ணும் பொழுது பேட்டரி ட்ரெயின் ஆகிறது உங்களுக்கு தெரியாது. காலையில் அது பாடி பெயினா, அது உங்களுக்கு டயர்டா உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஓகே நமக்கு வந்து ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னுட்டு. இது ரிப்பீட்டடா நடக்க ஆரம்பிக்கும். பாடி பயங்கரமா பெயினா இருக்கும், எழுந்திருக்கவே முடியாது, அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும். ஏன்னா நீங்க வழக்கத்துக்கு மாறா ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு ஓவர் திங்க் பண்ணா கூட அதிகமா அந்த பர்டிகுலர் விஷயம், முன்னாடி நம்ம பார்த்தோம்ல பலவீனம் ஆக்குது அப்படின்னு, ஏதோ ஒரு விஷயம் உங்களை பலவீனம் ஆக்கியிருக்கு, அதுக்காக நீங்க ஓவர் திங்க் பண்ணிருக்கீங்க, அதுக்காக ஏங்கிருக்கீங்க, அல்லது அதுக்காக கோவப்பட்டிருக்கீங்க போது நிறையவே எரியும். என்ன எரியும்? எனர்ஜி எரிஞ்சிரும், காணாம போயிடும். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்த பண்ணா, இது பலவீனம் ஆக்குனா, அதுக்காக ஓவர் திங்க் பண்ணா அந்த இடத்துல உங்களுக்கு டயர்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 3 சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸும் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சது, பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலா லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா கீழே டிஸ்பிளே ஆகிருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.